வெசாக் தினத்தில் தையிட்டி விஹாரைக்கு எதிராக வெடித்த போராட்டம். IMF ஒப்பந்தத்திலிருந்து விலக தீர்மானித்துள்ள அரசு. காணாமல் போன கடற்றொழிலாளர்களை தேடும் பணி. இந்திய தூதரகத்துடன் அவசர தொடர்பு. தமிழர்களுக்கான புதிய அரசமைப்பு உருவாக்கப்படும். ஹர்சன நாணயக்கார உறுதி. மக்களுக்கு திணிக்கப்பட உள்ள பாரிய சுமை. IMF அறிக்கை அம்பலப்படுத்திய ஹர்சனி சில்வா. மின்சாரம் எரிபொருள் செலவினத்திற்கேற்ற விலை நிர்ணயம் ஜனாதிபதி வழங்கியுள்ள உறுதி. அர்ச்சனா ராமநாதன் உள்ளிட்டோருக்கு எதிரான வழக்கு. நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. 17 ஆண்டுகள் கடந்தும் தமிழர்களுக்கு மறுக்கப்படும் நீதி. அமெரிக்க காங்கிரஸ் குழு அறிக்கை. நாட்டில் எவ்விதமான தமிழின படுகொலையும் இடம்பெறவில்லை என்பதில் சர்வஜன அதிகாரம் கட்சி உறுதியான நிலைப்பாட்டில் இருக்கிறது. சன்ன ஜெயசுமன. பருத்தித்துறை முனை மற்றும் கட்கவுளம் பகுதிகளைச் சேர்ந்த 4 கடற்றொழிலாளர்கள் கடந்த 27ஆம் தேதி புதன்கிழமை கடலுக்கு சென்ற பின்னர் கரை திரும்பாததால் அவர்களை தேடும் நடவடிக்கையில் சக மீனவர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் சம்பவம் தொடர்பாக இலங்கை தமிழ் அரசு கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி MA சுமந்திரன் நேற்று பிற்பகல் பருத்தித்துறை முனை கடற்கரைக்கு சென்று தேடுதல் பணிகளில் ஈடுபட்டிருந்த கடற்றொழிலாளர்களிடம் நிலைமைகளை கேட்டறிந்தார். தொடர்ந்து காங்கேசன்துறை கடற்படை கட்டளை அதிகாரியுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தேடுதல் நடவடிக்கை விரைவுபடுத்துமாறு கேட்டுக்கொண்டார். மேலும் இந்திய கடலோர காவற்படை மற்றும் இந்திய தூதரகத்தையும் தொடர்பு கொண்டு காணாமல் போன கடற்றொழிலாளர்களை தேடுவதற்கு உதவி கோரினர். அதேவேளை இலங்கையின் பாதுகாப்பு செயலாளர் சம்பத் துய்யகொந்தாவுடனும் தொடர்பு கொண்டு ஹெலிகாப்டர் உதவியுடன் தேடுதல் நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு கோரிக்கை விடுத்தார். அதனைத் தொடர்ந்து இன்று ஹெலிகாப்டர் மூலம் தேடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என உறுதியளிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து காணாமல் போன கடற்றொழிலாளர்களின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்த சுமந்திரன் அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்ததுடன் தன்னால் இயன்ற அனைத்து முயற்சிகளையும் தொடர்ந்து மேற்கொள்வதாக உறுதியளித்தார். பருத்தித்துறை முனை மற்றும் கட்கோவளம் பகுதிகளைச் சேர்ந்த 4 கடற்றொழிலாளர்கள் கடந்த 27ஆம் தேதி புதன்கிழமை கடலுக்கு சென்ற பின்னர் கரை திரும்பாததால் அவர்களை தேடும் நடவடிக்கையில் சக மீனவர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் சம்பவம் தொடர்பாக இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி MA சுமந்திரன் நேற்று பிற்பகல் பருத்தித்துறை முனை கடற்கரைக்கு சென்று தேடுதல் பணிகளில் ஈடுபட்டிருந்த கடற்றொழிலாளர்களிடம் நிலைமைகளை கேட்டறிந்தார். இந்த நிலையில் சம்பவம் தொடர்பாக இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி MA சுமந்திரன் நேற்று பிற்பகல் பருத்தித்துறை முனை கடற்கரைக்கு சென்று தேடுதல் பணிகளில் ஈடுபட்டிருந்த கடற்றொழிலாளர்களிடம் நிலைமைகளை கேட்டறிந்தார். தொடர்ந்து காங்கேசன்துறை கடற்படை கட்டளை அதிகாரியுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தேடுதல் நடவடிக்கைகளை விரைவுபடுத்துமாறு கேட்டுக்கொண்டார். மேலும் இந்திய கடலோர காவற்படை மற்றும் இந்திய தூதரகத்தையும் தொடர்பு கொண்டு காணாமல் போன கடற்றொழிலாளர்களை தேடுவதற்கு உதவி கோரினர். அதேவேளை இலங்கையின் பாதுகாப்பு செயலாளர் சம்பத் துய்யகொந்தாவுடனும் தொடர்பு கொண்டு ஹெலிகாப்டர் உதவியுடன் தேடுதல் நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு கோரிக்கை விடுத்தனர். அதனைத் தொடர்ந்து இன்று சனிக்கிழமை ஹெலிகாப்டர் மூலம் தேடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என உறுதியளிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து காணாமல் போன கடற்றொழிலாளர்களின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்த சுமந்திரன் அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்ததுடன் தன்னால் இயன்ற அனைத்து முயற்சிகளையும் தொடர்ந்து மேற்கொள்வதாக உறுதியளித்தார். நாட்டுக்கு உகந்த புதிய அரசமைப்பு ஒன்று நிச்சயம் உருவாக்கப்படும். எனினும் அதற்கான காலவரைவு குறித்து இதுவரை அமைச்சரவையில் எந்தவித இறுதி தீர்மானமும் எடுக்கப்படவில்லை. அதே நேரம் வடக்கு கிழக்கு மற்றும் மலையக மக்களுக்கு அரசமைப்பு சார்ந்த உரிமைகளை எமது அரசு கண்டிப்பாக பெற்றுக் கொடுக்கும். அத்துடன் இந்த அரசாங்கம் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடுடன் செயற்படும் என அமைச்சர் ஹர்சன நாணயக்கார தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய விசேட நேர்காணலின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவித்ததாவது, நாட்டில் 30 வருடகால யுத்தம் முடிவடைந்தாலும் அதனால் ஏற்பட்ட வடுக்களும் பாதிப்புகளும் இன்றளவிலும் முறையான தீர்வுகள் கிடைக்கவில்லை. இதன் காரணமாகவே வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்கள் இன்று வீதிகளில் இறங்கி போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றார்கள் என்பதை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். நாட்டின் தேசிய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள பொதுமக்களின் காணிகள் விடுவிக்கப்படும். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஆட்சிக்கு வந்து இந்த 1.5 வருட கால பகுதியில் வடக்கு மற்றும் கிழக்கில் பல ஏக்கர் நிலங்கள் விடுவிக்கப்பட்டுள்ளதுடன் பல ராணுவ முகாம்கள் அகற்றப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கான வீதிகளும் திறக்கப்பட்டுள்ளன. பொதுமக்களின் பூர்வீக காணிகளை அவரிடமே முழுமையாக ஒப்படைக்க வேண்டும் என்ற கொள்கை நிலைப்பாட்டில் எமது அரசு உறுதியாக உள்ளது. ஒருவேளை தேசிய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு குறிப்பிட்ட சில காணிகளை விடுவிக்க முடியாமல் போகும் பட்சத்தில் அக்காணிகளுக்கு சொந்தமானவர்களுக்கு பொருத்தமான மாற்று நிலங்களோ அல்லது உரிய இழப்பீடோ வழங்கப்படும். அதற்குரிய நடவடிக்கைகள் சம்பந்தப்பட்ட அமைச்சுக்கள் ஊடாக தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மலையக மக்களின் அடிப்படை பிரச்சினைகள் குறித்து எமது அரசு தீவிர கரிசனை கொண்டுள்ளது. வரும் சம்பள அதிகரிப்பின் ஊடாக மாத்திரம் அந்த மக்களின் வாழ்க்கை தரத்தை முழுமையாக மேம்படுத்திவிட முடியாது.
முடியாது. எனவே அவர்களுக்கு முறையான வீடமைப்பு மற்றும் கட்டமைப்பு வசதிகளை பெற்றுக் கொடுப்பதற்காக விசேட பொறிமுறை திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன. தற்போதைய அரசமைப்பு மற்றும் அதில் மேற்கொள்ளப்பட்டுள்ள திருத்தங்கள் தொடர்பில் நாட்டு மக்கள் மத்தியில் நல்லதொரு அபிப்பிராயம் கிடையாது. எனவேதான் நாட்டுக்கு பொருத்தமான வகையில் புதிய அரசமைப்பு ஒன்றை உருவாக்குவோம் என்று தேர்தலின் போது மக்களுக்கு வாக்குறுதி அளித்திருந்தோம். புதிய அரசமைப்பு உருவாக்கம் என்பது அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கிய ஒரு விரிவான செயற்பாடாகும். எனவே புதிய அரசமைப்பு உருவாக்கத்திற்குரிய கால வரைவு பற்றி அமைச்சரவையில் இதுவரை எந்தவித பேச்சுகளும் இடம்பெறவில்லை என்பதுடன் அது குறித்து இனிவரும் காலங்களில் முறையான தீர்மானங்கள் எட்டப்படும் என்றார். தரமற்ற நிலக்கரி மோசடியால் அதிகரிக்கும் மின் உற்பத்தி செலவும் திரைசேரியின் 2.5 பில்லியன் டாலர் கொள்கையினால் நாட்டிற்கு ஏற்பட்டிருக்கும் பாரிய இழப்பு மக்கள் மீது அநியாயமாக சுமத்தப்படுகிறது என்பதை சர்வதேச நாணய நிதியத்தின் அறிக்கையின் மூலம் தெரிய வந்துள்ளது என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்சரி சில்வா தெரிவித்துள்ளார். இணையதளத்தில் காணொலியொன்றை வெளியிட்டு இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் இதுகுறித்து ஒரு அரசாங்கம் என்ற ரீதியில் வட்கப்பட வேண்டும். அனைத்தையும் மத்திய கிழக்கு யுத்தத்தின் பால் விட்டுவிட முடியாது. பொருளாதாரத்தை விரிவுபடுத்தவும் தொலைநோக்கு பார்வை அரசாங்கம் இறுதியில் அனைத்து சுமைகளையும் ஐஎம்எஃப்பின் தாளத்திற்கு ஆடிக்கொண்டு மக்கள் மீதே சுமத்துவது வருந்தத்தக்கது. நாணய நிதியம் கூறும் அனைத்தையும் செய்ய வேண்டியிருப்பது நாணய நிதியத்துடன் பேச்சுவார்த்தை மட்டத்தில் செல்வாக்கு செலுத்த முடியாத ஒரு அரசாங்கம் இருப்பதனாலாகும். நாடு மீண்டும் பானையில் இருந்து அடுப்பில் விழுந்த ஒரு பாதையில் பயணிக்கிறது. இதனை நாம் எவ்வகையிலும் எதிர்பார்த்த ஒன்றல்ல. தற்போது எரிபொருளுக்கு மின்சாரத்திற்கும் வழங்கப்பட்டுள்ள அனைத்து மானியங்களையும் செப்டம்பர் இறுதிக்குள் அல்லது ஒப்புக்கொள்ளப்பட்ட 100 பில்லியன் ரூபாய் முடியும் போது ரத்து செய்வதாக அரசாங்கம் உறுதியளித்துள்ளது. இப்போது நிலைமை இப்படித்தான் உள்ளது. சர்வதேச நாணய நிதியம் உறுதிப்படுத்திய 100 பில்லியன் ரூபாயில் எரிபொருளுக்கு 57 பில்லியன் ரூபாவும் மின்சாரத்திற்கு 15 பில்லியன் ரூபாவும் மட்டுமே உள்ளது. மற்றவை உரம் மற்றும் அசஸ்மு போன்றவற்றுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளன. எனவே இப்போது கூட ஒரு வகையில் இந்த மானியங்கள் முடிவடைந்து வருகின்றன. அதனால் மின்சார கட்டணம் மற்றும் எரிபொருள் விலை மறுசீரமைக்கப்படும் போதும் சில வேளைகளில் ஓரளவுக்கு இது அதிகரிக்கலாம். ஆனால் இது இதைவிட அதிகமாக உயரும். ஏனெனில் மிக அதிக விலைக்கு எரிபொருளை கொள்வனவு செய்கின்றனர். தரமற்ற நிலக்கரியினால் உற்பத்தி செய்யப்படும் மின்சார அளவு குறைவாக உள்ளதால் அதற்கு பதிலாக எரிபொருள் மூலம் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது. எரிபொருளை மிக உயர்ந்த விலைக்கு கொள்வனவு செய்வதாலும் எரிபொருளுக்கான மானியமும் நீக்கப்படுகிறது என்றால் மக்கள் மீது மீண்டும் ஒருமுறை பாரிய சுமை சுமத்தப்படுவது நிச்சயம். அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள அனுரவுக்கு எந்த விதத்திலும் சாத்தியமில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் தையிட்டியில் தனியார் காணியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள திஸ்ஸ விகாரைக்கு எதிராக மக்கள் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த விகாரைக்கு எதிராக ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திற்கு முந்தைய நாள் மாலையும் பௌர்ணமி தினத்தில் காலையிலும் இருந்து மாலை வரையும் போராட்டம் முன்னெடுக்கப்படுவது வழமை. அந்த வகையில் நேற்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டம் வெசாக் தினமான இன்று 2வது நாளாக தொடர்கின்றது. இந்த போராட்டத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன், காணி உரிமையாளர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டுள்ளனர். இந்த நிலையில் போராட்டம் இடம்பெறும் குறித்த பிரதேசத்தில் ஏராளமான காவல்துறை குவிக்கப்பட்டுள்ளனர். தையிட்டி விகாரைக்கு எதிரான போராட்டம் இம்மாதத்துடன் 36 மாதங்களை கடந்துள்ள நிலையில் மக்கள் தமது அறவழி போராட்டத்தை இடையறாது தொடர்ந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மக்களுடைய தனியார் காணிகளை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்துள்ள ஸ்ரீலங்கா ஆயுதப்படைகள் சட்டவிரோதமாக ஒரு விகாரை ஒன்றை அமைத்திருக்கிறார்கள். இந்த சட்டவிரோத கட்டிடம் அகற்றப்பட்டு இந்த காணிகள் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி இந்த மாதத்தோடு 3 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. 36 மாதங்களை கடந்து இந்த காணிக்கான போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. காணி உரிமையாளர்கள் இன்று வரைக்கும் தங்களுடைய சொந்த காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதிலே உறுதியாக இருக்கிறார்கள். மாற்று காணிகளை தாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்பதிலும் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். அதே நேரத்திலே தமிழர்களுடைய மண்ணை திட்டமிட்டு பௌத்த மயப்படுத்துகின்ற நோக்கத்தோடு சிங்கள ஆதிக்கத்துக்குள் கொண்டு வருகின்ற நோக்கத்தோடு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த விகாரை அகற்றப்பட்டே ஆக வேண்டும். இது ஒரு சட்டவிரோத கட்டிடம். இலங்கை தீவிலே தமிழ் மக்கள் சிங்கள மக்களும் சேர்ந்து வாழக்கூடிய நிலைமை உறுதிப்படுத்தப்பட வேண்டுமாக இருந்தால் சட்டத்தின் ஆட்சி என்பது எல்லோருக்கும் சமன் என்பதை தமிழ் மக்களும் நம்பக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் தோற்றுவிக்கப்பட வேண்டும். பேரினவாதிகள் தமிழர்களுடைய நிலங்களை ஆக்கிரமித்து இவ்வாறான கட்டுமானங்களை கட்டிய பிற்பாடு அதற்கு சட்ட அந்தஸ்தை பெற்றுக் கொடுக்க முயல்வது என்பது எந்த வகையிலும் ஒரு இன நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு உதவப் போவதில்லை. ஆகவே இந்த 76 வருடங்களாக சிங்கள பௌத்த பேரினவாதம் செய்து வந்த அதே தவறை தொடர்ந்தும் செய்து கொண்டு செல்லக்கூடாது. அனுரகுமார திசாநாயக்கா பதவிக்கு வருவதற்கு முன்னதாக அவர் வாய்கிழிய கத்தியிருந்தார். தாங்கள் இனவாதிகள் அல்ல, மதவாதிகள் அல்ல, தாங்கள் பாட்டாளிகளுடைய பிள்ளைகள், பாட்டாளி மக்களுடைய வாழ்வுக்காக போராடியவர்கள், பாட்டாளி மக்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் என்றெல்லாம்
நிறைய கவர்ச்சிகரமான வசனங்களை கூறி இந்த பாட்டாளி மக்களை நம்ப வைத்து இந்த கணிசமான வாக்குகளை அவர்கள் பெற்றிருந்தார். குறிப்பாக இந்த வலிகாம் வடக்கில் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியிலே அவருடைய கட்சி சார்ந்தவர்கள் சந்தித்து அவர்கள் இந்த மக்களுக்கு பூரணமான நம்பிக்கையை கொடுத்திருந்தார்கள். இது ராஜபக்சர்கள் இனவாதிகள், அவர்கள் செய்த தவறுகளை தாங்கள் செய்ய போவதில்லை. நாட்கள் நகர நகர அவருடைய அந்த நடிப்பு அம்பலமாகி அவருடைய பொய் முகங்கள் கிழிந்து அவருடைய உண்மை இனவாத முகம் வெளிப்படுவதைத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அரசு நிதிகள் துஷ்பிரயோகம் செய்யப்படுவது தொடர்பாக அதிக அளவிலே பேசி வந்தவர் அனுரகுமார திசாநாயக்கா. ஆனால் இன்று 36 மாதங்களாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் பல போலீஸ் நிலையங்களில் இருக்கக்கூடிய போலீசாரை வேலைவெட்டி இல்லாமல் இருப்பவர்கள் போன்று அவர்களை வாகனங்களிலே ஏற்றி இந்த தையட்டி விகாரைக்கு கொண்டு வந்து இங்கே நிறுத்தி ஒரு ஒடுக்குமுறைக்கு துணை போகிற ஒரு செயல்பாட்டை அவர் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். மக்களுடைய வரிப்பணத்திலே ஊதியம் பெறுகிற இந்த காவல்துறையினர் தங்களுடைய கடமைகளை ஒரு மக்கள் நேய பணியை ஆற்றுவதை விட்டு போட்டு ஒரு மக்கள் விரோத பணிகளிலே அனுரகுமார திசாநாயக்காவினாலே ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றார்கள். சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து நிலை கொண்டிருக்கின்ற ஒரு இனவரை பிடித்த ஒரு பிக்குவுக்கு பாதுகாப்பு வழங்குவதற்காக, ஒரு சட்டவிரோத கட்டிடத்திற்கு பாதுகாப்பு வழங்குவதற்காக இத்தனை 100 போலீசார் இங்கே குவிக்கப்பட்டிருப்பது என்பது அனுரகுமார திசாநாயக்கா தன்னுடைய அரசியல் இருப்புக்காக பௌத்த இனவாதிகளை மகிழ்ச்சிப்படுத்துகின்ற செயல்பாடுகளைத்தான் அவர் செய்து கொண்டிருக்கின்றார். அவர் பதவிக்கு வந்த பிற்பாடு அவருடைய முழு சிந்தனையும் 29ஆம் ஆண்டிலே மீண்டும் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை குறிக்கோளாக கொண்டுதான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. வடக்கு கிழக்கிலே தமிழ் மக்கள் அவர் மீது நம்பிக்கை கொள்ளக்கூடிய எந்த ஒரு செயல்பாட்டையும் அவர் செய்திருக்கவில்லை. இங்கே மயிலிட்டி மக்கள், பலாலி மக்கள், வசாவலான் மக்கள் கூட தங்களுடைய காணிகளை விடுவிக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றார்கள். கேப்பாப்பிளவு மக்களுக்கு அந்த காணிகள் விடுவிக்க முடியாது என்று ஜனாதிபதி செயலகத்தினாலே கடிதங்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது. அப்போ இந்த பதிலைத்தான் அவர் எழுத்து மூலம் தரப்போகிறார் என்று சொல்லி சொன்னால் இவருக்கும் மஹிந்த ராஜபக்ச, கோட்டாபய ராஜபக்ச போன்றவர்களுக்கும் இடையில் என்ன வேறுபாடு இருக்கின்றது என்கின்ற ஒரு கேள்வி இங்கே எழுகின்றது. ஆகவே எங்களுடைய மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கென்றொரு சுயாட்சி அதிகாரம் இல்லாத வரைக்கும் இந்த நிலங்களை நாங்கள் பாதுகாத்து கொள்ள முடியாது. இன்று நாடு பொருளாதாரத்தில் வீழ்ந்திருக்கின்ற காரணத்தினாலே இந்தியாவிலும் மேற்கு நாடுகளிலும் சர்வதேச நாணய நிதியம் போன்ற சர்வதேச நிறுவனங்களிலும் இவர்கள் மண்டியிட்டிருக்கின்ற காரணத்தினாலே அந்த தரப்புகளுடைய அழுத்தங்களுக்கு பணிந்து ஓரளவுக்கு தாங்கள் ஒரு ஜனநாயகத்தை மதிப்பவர்கள் போன்ற ஒரு தோற்றப்பாட்டை காட்டுகின்றார்களே தவிர இவர்களுடைய உண்மை முகம் என்பது 83 கலவரம், 77 கலவரம் அல்லது முள்ளிவாய்க்கால் யுத்தத்தின் பின்னர் கைது செய்யப்பட்ட மக்களை இவர்கள் எவ்வாறு மிருகத்தனமாக நடத்தினார்களோ அவ்வாறான ஒரு கொடூரமான மனநிலையோடு தான் ஜனாதிபதியிலிருந்து பிரதமரிலிருந்து சகலருமே இருக்கிறார்கள் என்பதையும் எங்களுடைய மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அனுராபுரத்திலே ஒரு பௌத்த பிக்கு ஒருவர் ஒரு சிறுமியை துஷ்பிரயோகம் செய்த ஒரு விடயத்திலே சொந்த இன சிறுமிக்கு கூட நீதி பெற்றுக் கொடுக்க முடியாத ஒரு முதுகெலும் பெற்ற ஒருவராகத்தான் அனுரகுமார திசாநாயக்கா இருந்து கொண்டிருக்கின்றார். ஒரு பௌத்த பிக்கு ஒரு பாலியல் குற்றவாளிக்கு தண்டனை வழங்குவதற்கு பௌத்த பீடத்திற்கு அஞ்சுகின்ற நிலைமை இருக்கிறது என்று சொல்லி சொன்னால் பௌத்த பீடம் என்னத்தை செய்தாலும் அவர்களுக்கு மண்டியிட்டு அவர்கள் கீழே இருக்க போகிறார்கள் என்று சொல்லி சொன்னால் ஒரு பொழுதும் இந்த நாட்டிலே மனிதனையும் வாழ முடியாது. அவர்கள் தங்களுடைய மதமுறைக்காக தமிழர்கள் மீது படையெடுப்புகளை தூண்டுவார்கள். தமிழர்கள் நிலங்களிலே பௌத்த விகாரைகளை அமைப்பார்கள். தமிழர் நிலங்களிலே சிங்கள குடியேற்றங்களை செய்வார்கள். பௌத்தத்தின் பேராலே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள் தங்களுடைய பதவிகளை தக்க வைப்பதற்காக பௌத்தத்திற்கு பணிந்து அனைத்தையும் அவர்கள் ஆமோதித்துக் கொண்டிருக்க போகிறார்கள் என்று சொல்லி சொன்னால் இந்த நாட்டிலே ஒரு எந்த ஒரு இனமும் நிம்மதியாக பாதுகாப்பாக வாழ முடியாது என்பதைத்தான் இந்த சம்பவங்கள் எடுத்து காட்டுகின்றது. ஆகவே எங்களை பொறுத்தவரையிலே இந்த நாட்டினுடைய இந்த அரசியலமைப்பு ஒழிக்கப்பட வேண்டும். இந்த ஒட்டியாட்சி முறைமை மிருகத்தனத்தையும் காட்டேரித்தனத்தையும் தான் இந்த நாட்டுக்குள்ளே வளர்த்தெடுத்து விட்டிருக்கின்றது. ஆகவே இந்த ஒட்டியாட்சி முறைமை ஒழிக்கப்பட்டு தமிழர்களுடைய தேச முறைமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலே ஒரு சமஸ்டி கட்டமைப்பு ஒன்று உருவாக்கப்படுகின்ற பொழுது மாத்திரம்தான் ஏனைய இணைத்தவர்களும் கூட பாதுகாப்பாக கௌரவமாக வாழக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க முடியும். சிங்கள தேசமும் தமிழர் தேசமும் முஸ்லீம் மக்களும் மலையக மக்களும் ஒருதாய் பிள்ளைகளாக கூடி மகிழ்வாக வாழக்கூடிய ஒரு சூழல் உருவாக வேண்டுமாக இருந்தால் ஒட்டியாட்சி முறைமை ஒழிக்கப்பட்டு தமிழர் தேசம் அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு தீர்வெட்டப்பட வேண்டும். ஆகவே நாங்கள் அந்த நிலைமையை எட்டுவதற்கு இந்த மாதிரியான இந்த சட்டவிரோத செயற்பாடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இந்த சட்டவிரோத செயற்பாடுகள் என்பது குறிப்பாக இந்த விகாரை என்பது அதனுடைய ஒரு முக்கியமான ஒரு அடையாளமாக இருக்கிறது. இது அகற்றப்படுவதற்காக நாங்கள் கடைசி வரைக்கும் உறுதியாக போராட வேண்டும்.
மின்சாரம் மற்றும் எரிபொருள் என்பனவற்றுக்கு செலவினத்திற்கேற்ற விலை நிர்ணயத்தை மீண்டும் கொண்டுவர அரசாங்கம் செயல்பட்டு வருவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சர்வதேச நாணய நிதியத்திற்கு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அந்நிதியத்திற்கு அனுப்பிய கடிதத்தில் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இலங்கைக்கான சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் 5வது மற்றும் 6வது ஆய்வுகளை நிறைவு செய்து அங்கீகரிப்பதற்காக சர்வதேச நாணய நிதியத்தின் செயற்குழு மே 27 அன்று நடவடிக்கைகளை மேற்கொண்டது. அதன்படி இலங்கையின் பொருளாதார கொள்கைகள் மற்றும் சீர்திருத்தங்களுக்கு ஆதரவளிப்பதற்கு 695 மில்லியன் அமெரிக்க டாலர் தொகை அங்கீகரிக்கப்பட்டது. அதற்கு முன்னதாக கடந்த மே 13 அன்று நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் டாக்டர் நந்தலால் வீரசிங்க ஆகியோர் கையொப்பமிட்ட கடிதம் ஒன்று சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக பணிப்பாளருக்கு அனுப்பப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டத்திற்கு ஒரு முன் நிபந்தனையாக உள்ள மின்சாரம் மற்றும் எரிபொருள் என்பனவற்றுக்கு செலவினத்திற்கு ஏற்ற விலை நிர்ணயத்தை மீண்டும் கொண்டுவர அரசாங்கம் செயல்பட்டு வருவதாக அதில் கூறப்பட்டுள்ளது. எரிபொருள் மானியங்கள் உள்ளிட்ட பிற நிவாரண நடவடிக்கைகள் 100 பில்லியன் ரூபாய் வரம்பிற்கு உட்பட்டவை என்றும் அது செப்டம்பர் மாத இறுதிக்குள் பூர்த்தி செய்யப்படும் என்றும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் நீட்டிக்கப்பட்ட கடன் வசதியின் கீழ் நாட்டின் பொருளாதார சீர்திருத்த செயல்முறையை தொடர அரசாங்கம் முழுமையாக உறுதி பூண்டுள்ளது என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். வருவாய் அடிப்படையிலான நிதி நிலைத்தன்மை அடைதல், வலுவான சமூக பொருளாதார வலையமைப்பை செயல்படுத்துதல், நிதித்துறை சீர்திருத்தங்கள் மற்றும் செலவினத்திற்கேற்ற எரிசக்தி விலை நிர்ணயம், பொது கடன் நிலைத்தன்மை, விலை நிலைத்தன்மை பேணுதல், அதிக மாற்று விகித நிகழ்வுத்தன்மையுடன் அந்நிய செலாவணி கையிருப்பை உருவாக்குதல், நிதித்துறை நிலைத்தன்மை மற்றும் ஊழல் அபாயங்களை தடுப்பதற்கான உயர்மட்ட கட்டமைப்பு சீர்திருத்த மற்றும் இலங்கையின் வளர்ச்சி ஆற்றலை விரிவுபடுத்துதல் ஆகியவை அரசாங்கத்தின் நோக்கங்களாகும் என்றும் அந்த கடிதத்தில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் உள்ளிட்டோருக்கு எதிராக தெல்லிப்பளை புற்றுநோய் வைத்தியசாலை வைத்தியர் நிகழ்நிலை காப்புச் சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்த வழக்கு எதிர்வரும் ஜூன் 19ஆம் தேதி கட்டளைக்காக திகதியிடப்பட்டுள்ளது. தெல்லிப்பளை வைத்தியசாலை புற்றுநோய் பிரிவு வைத்தியர் தொடர்பில் சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பினார்கள் என்றும் எனும் குற்றச்சாட்டில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன், அர்ச்சுனா உள்ளிட்ட 2 வைத்தியர்களுக்கு எதிராக நிகழ்நிலை காப்புச் சட்டத்தின் கீழ் யாழ்ப்பாண மேலதிக நீதவான் நீதிமன்றத்தினால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது யாழ்ப்பாண மேலதிக நீதவான் நீதிமன்றம் இவ்வாறு உத்தரவிட்டுள்ளது. தன்னை தொந்தரவு செய்யும் வகையிலும் அவதூறுகளை பரப்பும் நோக்கிலும் செய்திகளையும் பரப்புரைகளை மேற்கொண்டார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையிலேயே தெல்லிப்பளை புற்றுநோய் பிரிவு வைத்தியர் ஒருவர் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவுக்கும் இன்னும் சில தரப்புகளுக்கும் எதிராக நீதிமன்றத்தில் இழந்து வழக்கு தொடர்ந்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் மற்றும் ஒரு வைத்தியர், தனியார் ஊடகம், வலையொலி தளங்கள் உள்ளிட்ட சில தரப்புகளுக்கு எதிராகவே இந்த வழக்கு தொடரப்பட்டது. எதிர் மனுதாரர் சார்பில் சமர்ப்பணங்கள் செய்யப்பட்ட நிலையில் குறித்த வழக்கின் எதிர்வரும் ஜூன் மாதம் 19ஆம் தேதிக்கு கட்டளைக்காக மன்ற திகதியிட்டது. குறித்த வழக்கில் தெல்லிப்பளை புற்றுநோய் வைத்தியசாலை வைத்தியர் சார்பில் சிரேஷ்ட சட்டத்திரணி லக்சான் டயசின் வழிகாட்டலில் சட்டத்திரணி கனகலிங்கம் கிஷோவனாவும், நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் சார்பில் சட்டத்திரணி கௌசல்யா நரேந்திரனும் முன்னிலையாகினர். ஆயுத மோதல் முடிந்து 17 ஆண்டுகளுக்கு பிறகும் தமிழின படுகொலை நினைவு தினத்தை முன்னிட்டு அமெரிக்க காங்கிரசின் டாம் லாண்டோஸ் மனித உரிமைகள் ஆணைக்குழு மீண்டும் அழைப்பு விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையின் போர்க்கால அத்துமீறல்களுக்கு பொறுப்புக்கூறலையும் பரிகாரம் தேடுதலையும் வலியுறுத்தி அந்த அறிக்கை வெளியாகியுள்ளது. கடந்த வாரம் எக்ஸ் தளத்தில் வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையில் பல ஆண்டுகளாக நடைபெற்ற சர்வதேச ஆய்வுகள் மற்றும் பொறுப்புக்கூறலுக்கான தொடர்ச்சியான அழைப்புகள் இருந்த போதிலும் போரின் போது இழைக்கப்பட்ட கொடிய துஷ்பிரயோகங்களுக்கான தண்டனையின்மை ஆழமாக வேரூன்றியுள்ளது என்று இருக்கட்சி நாடாளுமன்ற ஆணையம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் ஆயுத மோதல் முடிந்து 17 ஆண்டுகள் ஆன பின்னரும் கடுமையான மனிதுரிமை மீறல்கள் மற்றும் அத்துமீறல்களுக்கான தண்டனையின்மை தொடர்கிறது என ஆணைக்குழு தெரிவித்தது. இன்று உயிர் பிழைத்த தமிழ் மக்களும் அவர்களது அன்புக்குரியவர்களுக்கும் உயிரிழந்தவர்களை நினைவு கூறும் வேளையில் இழைக்கப்பட்ட தீங்குகளுக்கு நீதி வழங்கவும் குற்றவாளிகளை பொறுப்பேற்க செய்யவும் மனித உரிமைகள் ஆணையம் வலியுறுத்துகிறது. 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்காலில் நடந்த ஆயுத மோதலின் போது இறுதிக்கட்ட போரில் பல்லாயிரக்கணக்கான தமிழ் பொதுமக்கள் கொல்லப்பட்டதை நினைவு கூறும் வகையில் வடகிழக்கு தாயகம் முழுவதிலும் உள்ள தமிழர்களும் உலகெங்கிலும் உள்ள புலம்பெயர் தமிழர்களும் மே 18 அன்று தமிழ் இன படுகொலை நினைவு தினத்தை கடைபிடித்த வேளையில் இந்த தலையீடு நிகழ்ந்துள்ளது. இந்த படுகொலைகள் தமிழ் தேசத்திற்கு எதிரான ஒரு இனப்படுகொலையாகும் என்றும் தமிழ் அமைப்புகளும் உயிர் பிழைத்தவர்களும் தொடர்ந்து கூறி வருகின்றனர். இந்த ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுகளில் நீதி மற்றும் பொறுப்புக்கூறலுக்கான சர்வதேச அழைப்புகள் மீண்டும் வலுப்பெற்றன. பல நாடுகளைச் சேர்ந்த சட்டம் இயற்றுபவர்கள், உரிமை அமைப்புகள் மற்றும் ஆதரவு குழுக்கள் தமிழ் உயிர் பிழைத்தவர்களின் தொடர்ச்சியான துயரத்தை அங்கீகரித்ததும் போர்க்கால அட்டூழியங்களுக்கு அர்த்தமுள்ள பொறுப்புக்கூறல் இல்லாததை கண்டித்தும் அறிக்கைகளை வெளியிட்டனர். சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட மனித உரிமைகளை மேம்படுத்துவதற்காக அமெரிக்க காங்கிரசின் கீழ் செயல்படும் TLHRC போர்க்கால அத்துமீறல்கள், கட்டாய காணாமலாக்கல்,
ராணுவ மயமாக்கல் மற்றும் பொறுப்பு குரல் தோல்விகள் ஆகியவற்றில் கவனம் செலுத்தும் விசாரணைகள் மற்றும் விளக்க கூட்டங்கள் மூலம் இலங்கையின் மனித உரிமைகள் பதிவை இதற்கு முன்னர் ஆய்வு செய்துள்ளது. சமீபத்திய ஆண்டுகளில் ஆயுத மோதலின் இறுதி கட்டங்களில் இழைக்கப்பட்ட குற்றங்கள் குறித்தும் அத்துடன் அடக்குமுறை கண்காணிப்பு மற்றும் உள்நாட்டு பொறுப்பு குரல் பொறிமுறைகளின் தோல்வி தொடர்பான தொடர்ச்சியான கவலைகள் குறித்து மனித உரிமைகள் ஆர்வலர்கள், சட்ட வல்லுநர்கள் மற்றும் குடிமை சமூக பிரதிநிதிகளிடமிருந்து ஆணையம் சாட்சியங்களை கேட்டறிந்துள்ளது. போர்க்கால அட்டூழியங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உண்மையையோ நீதியோ அல்லது அர்த்தமுள்ள இழப்பீடுகளையோ வழங்குவதில் அடுத்தடுத்து வந்த இலங்கை அரசாங்கங்கள் தோல்வியடைந்துவிட்டன என்று சர்வதேச உரிமை குழுக்களும் தமிழ் பாதிக்கப்பட்டோர் அமைப்புகளும் மீண்டும் மீண்டும் வாதிட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் எவ்விதமான தமிழ் இனப்படுகொலையும் இடம்பெறவில்லை என்பதில் சர்வஜன அதிகாரம் கட்சி உறுதியான நிலைப்பாட்டில் இருக்கிறது. அண்மை காலமாக இவ்வாறான கருத்துக்கள் முன்வைக்கப்படுவது குறித்தும் பாராளுமன்றத்தில் பயங்கரவாதிகள் நினைவு கூறப்படுவது குறித்தும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் அரசாங்கம் உடனடியாக தமது நிலைப்பாட்டை நாட்டுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என சர்வஜன அதிகாரம் கட்சியின் உபதலைவர் கலாநிதி சன்ன ஜெயசுமன வலியுறுத்தியுள்ளார். சர்வஜன அதிகாரம் கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்துள்ள விசேட கடிதத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ள 3 முக்கிய விடயங்கள் குறித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் அரசாங்கம் உடனடியாக தமது நிலைப்பாட்டை நாட்டுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என சர்வஜன அதிகாரம் கட்சியின் உபதலைவர் கலாநிதி சன்ன ஜெயசுமன வலியுறுத்தியுள்ளார். சர்வஜன அதிகாரம் கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்துள்ள விசேட கடிதத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ள 3 முக்கிய விடயங்கள் குறித்து நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார். அங்கவரும் மேலும் உரையாற்றுகையில் கடந்த மே மாதம் 18ஆம் தேதி வடக்கு மாகாணத்தின் பல இடங்களில் தமிழின படுகொலை இடம்பெற்றதாக கூறி நினைவு தின நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டன. எமது நாடு எக்காலத்திலும் எந்த ஒரு இடத்திலும் தமிழின படுகொலை இடம்பெறவில்லை என்பதில் சர்வஜன அதிகாரம் கட்சி மிக தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்கின்றது. இருப்பினும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் இவ்வாறான நிகழ்வுகளை முன்னெடுக்க இடமளித்துள்ளமை கவலை அளிக்கிறது. இது தொடர்பில் கடந்த 18 மற்றும் 19ஆம் நாட்களில் தமிழ் ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியிருந்ததோடு தேசிய மக்கள் சக்தியின் திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரோஷான் அக்மீபன பாராளுமன்றத்தில் பத்திரிகை செய்திகளை மேற்கோள் காட்டி இவ்வாறான நிகழ்வுகள் இடம்பெறுவதை உறுதிப்படுத்தியிருந்தார். இவ்வாறான கருத்துக்கள் சர்வதேச ரீதியில் நாட்டுக்கு பாரிய அபிவிருத்தி ஏற்படுத்துவதுடன் எதிர்காலத்தில் நாடு பல்வேறு பாதிப்புகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழலையும் உருவாக்கும். எனவே இது குறித்து ஜனாதிபதி நாட்டுக்கு தெளிவான விளக்கத்தை அளிக்க வேண்டும். இரண்டாவது விடயமாக இனப்படுகொலை நினைவுகூறல்கள், பிரிவினைவாத மற்றும் பயங்கரவாதிகளை நினைவுபடுத்தும் நிகழ்வுகள் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இடம்பெறுகின்றன. இவ்வாறான நிகழ்வுகளில் அவர்களது சின்னங்கள், நிறங்கள் மற்றும் புகைப்படங்கள் காட்சிப்படுத்தப்படுகின்றன. இது தொடர்பில் பாதுகாப்பு மற்றும் புலனாய்வு பிரிவுகள் அறிந்திருந்தன. அவர்கள் அறிந்திருந்தால் இது குறித்து எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன? அவ்வாறு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் யாருடைய அழுத்தத்தின் பேரில் அல்லது அறிவுறுத்தலின் பேரில் மௌனம் காக்கப்படுகிறது என்ற கேள்வியை நாங்கள் ஜனாதிபதியிடம் முன்வைக்கின்றோம். மூன்றாவது விடயமாக பாராளுமன்றத்தில் கடந்த மே 18 அன்று இலங்கை தமிழரசு கட்சியின் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் பிரிகேடியர் பால்ராஜ் என்பவரை நினைவு கூர்ந்து புகழாரம் சூட்டியுள்ளார். பிரிகேடியர் அந்தஸ்து என்பது இந்த நாட்டின் ராணுவத்தில் இருந்தவர்களுக்கு மட்டுமே உரித்தானது. பால்ராஜ் என்பவர் 2000ஆம் ஆண்டு ஆணையிரவு ராணுவ முகாம் தாக்குதல் நடத்தி ஆயிரக்கணக்கான இளம் வீரர்களின் உயிரை பறித்த ஒரு கொலைகாரன், அலகோசு. அத்தகைய நபர் ஒருவரை பாராளுமன்றத்தை நினைவு கூற இடமளித்தது எவ்வகையில் நியாயம்? குறிப்பாக அந்த தருணத்தில் பாராளுமன்றத்தின் தலைமைத்துவத்தை வகித்த தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹேமாளி வீரசகர இந்த பயங்கரவாதியை நினைவு கூறும்போது ஏன் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை? பாராளுமன்றத்தின் தலைமைத்துவத்திற்கு பொறுப்பு கூறும் கடப்பாடு உண்டு. பால்ராஜை பிரிகேடியராக கருதுவதால் தான் அவர் மௌனம் காத்தார்களா? ஜனாதிபதி அவர்களே, உங்கள் அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர் ஹேமாளி வீரசகரவை போலவே ஆயிரக்கணக்கான இளைஞர்களின் உயிரிழப்புக்கு காரணமான அந்த கொலைக்காரனை நீங்களும் பிரிகேடியராக கருதுகின்றீர்களா இல்லையா என்பதை உடனடியாக நாட்டுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்றார்.